இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் முழுவதையும் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அப்பங்களை தேடி ஆயிரங்கள் என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். 4 சுவிசேஷங்களும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை கூறுகின்றன. 4 சுவிசேஷங்களும் குறிப்பிடுகிற ஒரே ஒரு அற்புதம் இந்த 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்த இந்த அற்புதத்தை 4 சுவிசேஷங்களும் எழுதியிருக்கின்றன. மத்தேயு எழுதியிருக்கிறார், மார்க்கு எழுதியிருக்கிறார், லூக்கா எழுதியிருக்கிறார், யோவானும் எழுதியிருக்கிறார். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் எனப்பட்ட கலிலேயா கடலின் அக்கறைக்கு போனார். அவர் வியாதிக்காரர்களிடத்தில் செய்த அற்புதத்தை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீஷருடனே கூட உட்கார்ந்தார். அப்பொழுது யூதருடைய பண்டிகை ஆகிய பஸ்கா சமீபமாய் இருந்தது. இதை யோவான் மாத்திரம் எழுதுகிறார். பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது என்று சொல்லி இங்கே அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் இந்த அற்புதங்கள் அமைந்திருக்கிறது என்று நாம் ஆண்டவருடைய கிருபையின்படி நாம் கற்றுக்கொள்ள முடியும். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதைக் கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பங்கள் எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார் என்று சொல்லி இங்கே எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த அதிகாரத்திலிருந்து 2 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். தேவன் நம்மை சோதிக்கிற ஒரு ஆண்டவர் என்கிற கருத்தையும், பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டியானவர் அநேக ஆயிரங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தவர், அதனை மக்களுக்கு புரிய வைக்கும்படியாக, சத்தியத்தை புரிந்து கொள்ளும்படியாக இந்த அற்புதத்தை அவர் செய்திருக்கிறார். ஆகவே தான் யோவான் இதனை எடுத்து எழுதும்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாய் இருந்தது. பஸ்கா நிழலாட்டமாய் அவர்கள் கொண்டாடி கொண்டிருந்தார்களே, நிஜமாக வந்த இயேசு, பஸ்கா ஆட்டுக்குட்டியாக வந்த இயேசு தான் அடிக்கப்பட போகிறதை, அவர்களுடைய வாழ்விலே எத்தனை பேர் வந்தாலும் அவர்களுடைய வாழ்விலே பசியை நீக்கி அவர்களுக்கு திருப்தியான வாழ்க்கையை கொடுக்க முடியும் என்பதை இந்த அற்புதத்தை செய்த பின்பு அவர்களுக்கு தெளிவாக உணர்த்தி வைக்க முடியும் என்கிற கருத்துக்களையும் இந்த அதிகாரத்தில் யோவான் முன்வைக்கிறதை பார்க்கிறோம். முதலில் தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார் என்று பார்க்கிறோம். இதனை ஆதியாகமம் 22:1 பார்த்தோம் என்று சொன்னால், இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார் என்று பார்க்கிறோம். நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எப்பொழுது மனதில் வைத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய விசுவாசம், அன்பு மற்றும் கீழ்ப்பிடிதல் ஆகியவைகளை அவர் சோதிக்கக்கூடியவராக இருக்கிறார். இங்கே ஆபிரகாம் தாம் மேலே எந்த அளவுக்கு விசுவாசம், அன்பு, கீழ்ப்படிதல் உடையவனாக இருக்கிறான் என்று பார்ப்பதற்கு அவனுக்கு 100 வயதில் கொடுத்த மகனை கொண்டு தனக்காக தான் காண்பிக்கிற மலையில் கொண்டு வந்து பலி செலுத்து என்று சொல்லுகிறார். பலி செலுத்துகிறதற்கு ஆபிரகாம் போன பொழுது அவனுடைய குமாரனே அவனிடத்தில், அப்பா விறகுகள் இருக்குது, தீவெட்டிலாம் இருக்குதுப்பா, கத்தி இருக்குது, ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்டபொழுது அத்தனை மனம் பதைத்தவனாக கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொன்ன அந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்து விட்டு மகனை அப்படியே திரும்ப கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அன்றைக்கே உலக தோற்றத்திற்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து, உன்னுடைய குமாரன் மரிக்க வேண்டிய இடத்துல என்னுடைய செல்ல குமாரனை, மடியில் தவழ்ந்த குமாரனை நான் கொடுப்பேன்னு சொல்லி அங்கே ஆபிரகாமினுடைய விசுவாசத்தை, அவனுடைய அன்பை, அவனுடைய கீழ்ப்படிதலை தேவன் சோதித்ததை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 66:10-12 வரையிலும் பார்த்தோம் என்று சொன்னால், தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர், எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறிப்போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று சொல்லி நல்ல ரிசல்ட் ஆண்டவர். எங்களை சோதித்தீர், தீயில் நடந்து வந்தோம், நாங்கள் தண்ணீரில் நடந்து வந்தோம், நாங்கள் வலையில் அகப்பட்டோம், இடுப்புகளின் மேல் பாரம் சுமக்கப்பட்டது, தலையின் மேலே மனுஷங்கள்லாம் ஏறி போனாங்க. அவ்வளோ நிந்தனைகள், அவ்வளோ பாடுகள், அவ்வளோ வேதனைகளை அனுபவித்த எங்களை செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர் ஆண்டவரே. சோதனையின் முடிவில் ஆண்டவரே, நாங்கள் உங்கள் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தை, நாங்கள் உங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பை, நாங்கள் உங்கள் மேலே உங்களுக்கு
கீழ்ப்படுகிற காரியங்களை எல்லாம் கற்றுக்கொண்டீங்க ஆண்டவரேன்னு சொல்லி சங்கீதக்காரன் எழுதுகிறதை பார்க்கிறோம். 1 பேதுரு 1:6-7 இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எப்படி நம்மை சோதித்து நாம் விசுவாசிக்கிறோமா, கீழ்ப்படுகிறோமா, அன்பு கூறுகிறோமா என்பதை அறிகிறது போல தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். இப்போ பிலிப்பு அவருக்கு பிரதித்திரமாக சொல்கிறாரு, 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே. இது பணம் என்பது அங்கே அவர்களுடைய வார்த்தையில் கிரேக்க மொழியில் தினாரி என்று சொல்லப்படுகிறது. ஒரு தினத்தினுடைய தொழிலாளியின் கூலியை இது குறிக்கிறது. 200 நாள் கூலியை கொண்டு போய் இவ்வளோ பேருக்கு நம்ம போய் அப்பம் வாங்க போனாலும் கூட அவர்களுக்கு பத்தாது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது பேதுருவின் சகோதரன் அந்திரேயா சொல்கிறான், இங்கே ஒரு சின்ன பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் இவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்று கேட்கிறான். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாக இருந்தது. பந்தி இருந்த புருஷர்களே ஏறக்குறை 5000 பேர் இருக்கிறாங்க. இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தியடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வைங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறதான் தீர்க்கதரிசி என்றார்கள். தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாயிருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். சாப்பாடு போட்ட உடனேயே அவரை ராஜாவாக்க வேண்டுமென்று சொல்லி நினைக்கிற ஜனங்களை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். இதனைத்தான் இந்த காரியங்களை ஆழமாக அவர்களுக்கு போதிப்பதற்காக 25, 26, 27 பார்க்கிறோம். அங்கே இயேசு கிறிஸ்து சீஷர்களெல்லாம் அக்கறைக்கு போகிறதற்கு படகுல ஏற்றிட்டார். ஒரே ஒரு படகு இருந்தது, இயேசு போகலை. அங்கே நிற்கிற ஜனங்களெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இயேசு ஆனால் இரவு நேரத்தில் அவர் கடந்து வந்து அவங்க தண்டு வலிக்கிற காரியத்தை கஷ்டப்பட்டு அவர்களோடு கூட படகுல ஏறி அக்கறைக்கு போயிட்டார். அது அவங்களுக்கு தெரியாது. திரும்ப படகுகள் வந்த உடனே இவங்கெல்லாம் இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நகூமுக்கு வருகிறார்கள். கப்பர்நகூமுக்கு வந்தபோது ஆசையாக விசாரிக்கிறாங்க, ரபி நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். எல்லா சீஷர்கள் போகிறத தானே பார்த்தோம், நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அக்கறையாக இன்றைக்கி நம்மளை பார்த்தவங்க எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சுக செய்தியை கேட்பதற்கு நம்ம ஒருவேளை பிடிச்சவங்களாக இருந்தாலும் பிடிக்காதவங்களாக இருந்தாலும் எதுக்கு கேட்குறாங்க, அன்பாக கேட்குறாங்களா, முகஸ்துதிக்காக கேட்குறாங்களா அப்படின்னு நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் இருந்தாலும் நல்லா இருக்கிறோன்னு சொல்லி நாம் மனிதர்களை பூசி மொழுகுகிறதற்கு நம்ம பேசுவது உண்டு. ஆனால் இங்கே இயேசு இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஆண்டவர் அங்கே பதில் சொல்லுகிறார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ரபி என்று அழைக்கிறார்கள். போதகரே, எங்களுக்கு போதிக்கிறவரே, எங்களுக்கு வசனத்தை கற்றுக் கொடுக்கிறவரே. வசனத்தை கற்றுக் கொடுக்கிறார் உண்மைதான், ஆனால் அது ஒன்று அவங்க காதுக்குள்ளே போகிறதில்ல. 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷிக்கிறாரே, இவரை ராஜாவாக்கி விட்டால் நமக்கு பிரச்சனை இல்லையே என்று சொல்லி ராஜாவாக்கத்தான் நினைக்கிறார்களே ஒழிய போதகம் ஒன்றும் காதுக்குள்ளே போகாததை ஆண்டவர் அறிந்திருந்தபடியினால அவங்க ரபீனி சொன்னபோது அவர் சொல்லுகிறார், நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார், அவரை முத்திர போட்டு வச்சிருக்கிறார்னு சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவரை தான் சீல் பண்ணி இவரால்தான் உங்களுக்கு நித்திய ஜீவனை தர முடியும் என்று சொல்லி தேவனே என்னை அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பஸ்கா பண்டிகை வர சமீபமாக இருந்த பொழுது இயேசு கிறிஸ்து இப்போ இங்கே அவர்களுக்கு சத்தியத்தை விளங்க வைக்கும்படியாக முயற்சி எடுக்கிறார்.
இன்றைக்கி அநேகர் கொஞ்சம் அற்புதம், கொஞ்சம் அடையாளம், கொஞ்சம் கஷ்டம் நீங்கணும், கொஞ்சம் வியாதிகள் சுகமாகணும், அது இருந்தால் போதும்னு சொல்லித்தான் அநேக ஆயிரங்கள் ஆண்டவரை தேடி அலைகின்றன. பசியிலையும் கண்ணீரிலையும் பாடுகள்லையும் உபத்திரவங்கள்லையும் தப்பித்து கொண்டா போதும். இந்த உலகத்தில் எனக்கு தேவனுடைய வசனங்கள் தேவையில்லை, அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து அவருக்காக வாழணும்னு அவசியம் இல்லை, அவரிடத்திலிருந்து வருகிற அற்புதங்கள் போதும், அவர் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அலைகிற கூட்டம் கூட்டமாக இருக்கிற ஜனங்களை பார்க்கும் பொழுது இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இதுதான். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்க போகிற போஜனத்துக்காக கிரியையை நடப்பியுங்கள். அதனால தான் வசனம் 33 சொல்கிறார், வானத்திலிருந்து நான் இறங்கி வந்தேன்னு சொல்கிறாரு. வானத்திலிருந்து எப்படி இறங்கி வந்தேன்? வசனம் 35 ஜீவ அப்பமாக நான் இறங்கி வந்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. அவர்களுடைய கண்களுக்கு அங்கே ஆண்டவர் சொல்கிறார், நான் தான்ப்பா பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டி, நீங்கள் பஸ்கான்னு சொல்லி நிழலாட்டமாய் நீங்கள் அனுபவித்து வருகிறீர்களே, நீங்கள் அனுசரித்து வருகிறீர்களே, 400 வருட அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆகுகிற அந்த முந்தின இரவிலே ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து அடித்து அதை இன்றைக்கு வரைக்கும் பஸ்கா பண்டிகை என்று கொண்டாடுகிறீர்களே, அந்த நிழலாட்டத்தின் நிஜ உருவமாக பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டியாக நான் வந்திருக்கிறேன், வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறேன் என்று சொல்லித்தான் அங்கே ஆண்டவர் தன்னை குறித்து அங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசித்துக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்களே, இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம், நான் தான்ப்பா ஜீவ அப்பம், நான் உங்களுக்காக ஜீவனை கொடுக்கிற அப்பமாக வந்திருக்கிறேன். என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். நீங்கள் இன்றைக்கி கெட்ட குமாரன் கேட்டது போல் தவிட வாங்கி உங்களுடைய பசியை ஆற்றிக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க. தகப்பனிடத்தில் போனால் கூட வேலைக்காரனாக இருந்து கொள்கிறேன்னு தான் நினைக்கிறீங்க. ஆனால் அவருடைய உண்மையான பாசம் மார்போடு உங்களை தழுவிக்கொண்டு உங்களுக்கென்று புதிய வஸ்திரங்களை கொடுத்து கால்களுக்கு பாதரட்சியை கொடுத்து மிகுந்த விருந்தை ஆயத்தப்படுத்தி சந்தோஷப்படும்படியாய் விரும்புகிறார். நீங்கள் ஒரு பிச்சைக்காரனை போல் எதையாவது போடுங்க நான் வாங்கிட்டு போகிறோன்னு சொல்லி எந்த உறவும் இல்லாமல் பிச்சைக்காரனாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இயேசு நினைக்கிறார், உங்களுக்கு உரிமையை கொடுத்து பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து இயேசுவுக்கு உரியவைகளில் நான் உங்களுக்கு உரிமைகளை தருகிறேன் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பிள்ளைகளானோன்னு சொன்னால் இயேசுவுக்கு எதெல்லாம் சொந்தமோ அவைகளெல்லாம் நமக்கும் சொந்தம். உரிமைகளாய் மாறிவிடும்படியாக அவர் நம்மை அழைக்கிறார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய சீஷர்களாகும்படி பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சத்தியத்தை பேசும்பொழுது அநேக யூதர்கள் முறுமுறுக்கிறார்கள். இவர் எப்படி வானத்திலிருந்து இறங்கி வந்தேன்னு சொல்கிறாரு, இவர் இவருடைய சரீரத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பார் என்று சொல்லி அவர் தன்னுடைய மரணத்தை நினைவு கூர்ந்து, அடிக்கப்படுகிற பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டியை நீங்கள் புசிக்கிறீங்களே, அடிக்கப்படுகிற என்னுடைய அந்த இரத்தத்தில் நீங்கள் பானம் பண்ணணும், என் சரீரத்தை புசிக்கணும். அதற்கு அடையாளமாகத்தான் நான் திருவிருந்தை ஏற்படுத்தி இருக்கிறேன், ராபோஜனத்தை ஏற்படுத்தி இருக்கிறேன். காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து அதை பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் கொடுத்ததை பார்க்கிறோம். அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இது புதிய உடன்படிக்கையாகி என்னுடைய இரத்தம் என்று சொன்னாரே, அந்த காரியத்தில் நீங்கள் இணைந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதில் நீங்கள் இணையலைன்னு சொன்னால் உங்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை என்று சொல்லுகிற பொழுது அநேகர் அவரை விட்டு பின்வாங்கி போகிறதை பார்க்கிறோம். அவருடைய சீஷர்களை என்ன செய்கிறாங்க? 60ஆம் வசனத்தில் அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள்? அற்புதம் செஞ்சிங்கன்னா பார்த்துக்கிறோம், அடையாளம் செஞ்சிங்கன்னா பார்த்துறோம், சுகமளிச்சிங்கன்னா பார்த்துறோம், 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு போஷித்தீங்கன்னா அதை அனுபவித்துக் கொள்ளுகிறோம். ஆனால் இந்த நித்திய ஜீவன் என்று பேசி உம்மை விசுவாசித்து உம்முடைய பிள்ளைகளாகும்படி நீர் அழைக்கிறீரே, உம்முடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுகிறீரே, அதை நாங்கள் எப்படி கீழ்ப்படிய முடியும்? இது கடினமான உபதேசம் என்று சொல்லுகிறார்கள். சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலாய் இருக்கிறதோ என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குது. உள்ள
உள்ளான மனுஷன் மரித்து போயிருக்கிறான்ப்பா. நீ இதை விசுவாசித்தா, என் மேலே விசுவாசம் வைத்து நீ என்னை ஏற்றுக்கொண்டானா உனக்குள்ளாக இருக்கிற உள்ளான மனுஷனில் ஒரு உயிர் வந்துடும். அப்போ இந்த சத்தியங்களை கடைபிடிக்கிறது உனக்கு ஈஸியாகிரும். அதனால் நான் வெளிப்புறமாக கடைபிடிக்க சொல்லுகிற அந்த அடையாளத்தை நீ கடைபிடிக்க ஆரம்பிச்சிருவ. ஆசீர்வதிக்கப்பட்ட என்னுடைய சரீரம் உன்னுடைய சரீரத்தோடு இணைந்து விடும். ஆசீர்வதிக்கப்பட்ட இரத்தம் உன்னுடைய இரத்தத்தோடு இணைந்து விட்டுன்னு சொன்னால் நீ உள்ளான மனுஷனில் பலப்பட்டு இந்த உலகத்தில் எனக்கு சாட்சியாக நீ வாழ முடியும் என்கிற சத்தியத்தை அங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்று சொல்லி அங்கே தம்மை காட்டி கொடுக்கிறவனும் அங்கே தான் இருக்கிறான்னு சொல்லி அறிந்திருந்தபடியினால் அங்கே இயேசு பேசுகிறார். 66ஆம் வசனத்தில், அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அற்புதங்களை தேடி ஆயிரங்கள். இன்றைக்கும் கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் வருகிறார்கள். ஆண்டவர் உள்ளங்களை பார்க்கிறார். என்னை தேடி வருகிறார்களா? இல்லை, நான் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை தேடி வருகிறார்களா? தவிடுகளை தேடி வருகிறார்களா? இல்லை, இன்றைக்கு என்னை தேடி நான் போதோனி இதய கதவை திறக்கும்படியாய் வருகிறார்களா? இதய கதவை நாம் திறந்து கொடுத்தோம் என்று சொன்னால் நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகிய பஸ்கா 5 அப்பம் 2 மீன் கொண்டு 5000 பேரை போஷித்து திருப்தி அடைய பண்ணினவர் நம்மை பசியடையாத ஒரு வாழ்க்கையை, தாகமடையாத ஒரு வாழ்க்கையை, அதாவது நித்திய ஜீவன், மரணம் தொடாத ஒரு வாழ்க்கை, பாவம் தொடாத ஒரு வாழ்க்கை, நித்திய சமாதானம், நித்திய சந்தோஷத்தை தரும்படியாய் அவர் துடிக்கிறவராக இருக்கிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொன்னாரே. ஆதியிலே தன்னுடைய கைகளிலே களிமண்ணை ஏந்தி கொண்டு மனுஷனை உருவாக்கி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாய் மாற்றின ஆண்டவர் இன்றைக்கு மறுபடியும் ஜீவனை கொடுக்கும்படியாக நிற்கிறார். அற்புத அடையாளங்களை தேடி படகை பிடிச்சி வந்துட்டு சொல்கிறாங்க, ரபி போதகரை நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க? எப்படி வந்தீங்க எங்களுக்கு தெரியலையே, இதுவும் ஒரு அற்புதம் போல தெரிகிறதே. ஆண்டவர் அவர்களுக்கு பேசுகிறார். ஜீவாப்பமாய் வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறேன். என்னிடத்தில் பங்கடையணும். என் மாம்சத்தை புசித்து என்னுடைய இரத்தத்தை பானம் பண்ணாதவனுக்கு என்னிடத்தில் பங்கு இல்லைன்னு சொல்கிறாரு. இன்றைக்கு அவருக்கு அவருடைய மரணத்தில் நாம் இணைக்கப்படும்படியாக ஒவ்வொரு மாதமும் நமக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த திருவிருந்தில் நாம் பங்கு கொள்ளும் பொழுது விசுவாசித்து, ஆண்டவரே இழந்து போன ஜீவனை எனக்கு தரும்படியாக, நித்திய ஜீவனை தரும்படியாக நீர் வந்திருக்கிறீரே என்று சொல்லி நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு என்றென்றைக்கும் அவரோடு கூட வாழுவோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.